நட்ராஜுக்கு அவ்வளவு ஹைப் கொடுங்க, வேணான்னு சொல்லல. அதே வாஷிங்டன் சுந்தர் கொடுக்கல. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ஒருவேளை அந்த கம்யூனிட்டியா இருந்துருவாரோ. வெறும் கேஸ்ட் வச்சுதான் அஸ்வின் வந்திருந்தாருன்னா 537 விக்கெட் எடுத்திருப்பாரா? அவர் நல்ல விளையாடிட்டு இருந்த தருணங்களே அவருக்கு இன்னும் கொஞ்சம் பேக்கப் கொடுத்திருக்கணும் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்லயே. இந்த பாயிண்ட் நான் முன்வைக்கிறது யாருமே முன்வைக்கல. நம்ம அவர் ஒரு தமிழரா அவருக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்திருக்கோமா? அஸ்வின் ஒரு நார்மலான கிரிக்கெட்டரு, நான் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் தான் அப்படின்ற ஃபீல் உள்ள மனுஷன் மட்டும் கிடையாது. தமிழ் ஈடுபாடு உள்ள மனுஷன். சரிங்களா? அனுமா விஹாரியோட சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போடும்போது தமிழ்ல பேசுறாரு. 10 பாலா ஆடலாம் மச்சான், 10 பாலா ஆடலாம் மச்சான். இந்த முடிவை என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்தது சரி நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனை தடவை நீங்க டிசர்விங்கா இருந்து உங்களை நெட் பாலராகவே யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய கிரைம் அது. பஸ் ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், இந்தியால அவர் டெஸ்ட்ல மிஸ் பண்ணதே கிடையாது. இதே நட்ராஜ் இதை சாதிச்சுட்டு வந்ததா இன்னும் நிறைய பேர் கூடியிருக்கும். நான் நட்ராஜ் குறைச்சு மதிப்போடல. பட் நீங்க நட்ராஜ் வெறும் நட்ராஜ் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர், ஒரு ஏழைங்கிறனால நீங்க மரியாதை கொடுத்திருந்தா அதே மரியாதையை நீங்க மற்ற ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். ஜீவான் ஒரு படத்துல கம்யூனிட்டினால தான் இவங்க நிறைய விளையாடுறாங்கன்னு காமிச்சதுனால கம்யூனிட்டியை தாண்டி யாராவது கிரிக்கெட்ல வந்துட்டு அவனை தூக்கி போய் இவ்வளவுதான் விஷயம். அஸ்வினோட பியூட்டி நம்ம எல்லா யங்ஸ்டர்ஸும் கத்துக்க வேண்டியது, புதுசா தன்னை மாத்திக்கிட்டே இருப்பாரு. இப்படி ஒரு பிளேயர் எப்பவுமே ஒரு கோட்டு, நான் தான் சொல்றேன், அவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எல்லா டைத்திலையும் தன்னை புதுமைப்படுத்தி கொண்டு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு பிளேயரை நீங்க உட்கார வைக்கிறதுங்கிறது கிரைம். இந்தியன் அப்படின்றதோட இந்திய தமிழர் அப்படின்ற ஒரு பெருமையோட நான் பார்த்திருக்கேன். ஸோ ஒரு இந்திய தமிழ் போல நீங்க சொல்ற மாதிரி பாலிடிக்ஸ் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் பிளேயர்ஸுக்கு ஜாதி தாண்டிய சப்போர்ட் இல்லை அக்ராஸ் ஸ்போர்ட்ஸ். விஸ்வநாத ஆனந்துக்கு இப்ப நம்ம கொடுக்குற குகேஷ்கோ இல்லைன்னா பிரக்யானந்துக்கோ கொடுத்த சப்போர்ட் கொடுத்தோமா? அஸ்வினுக்கும் சிஎஸ்கேல இருக்கிற சில மக்களுக்குமே கொஞ்சம் ஜெகடாட்ஸ் இருந்துச்சு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கைண்ட் ஆஃப் அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா அவர் உள்ள வந்திருக்காருன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவருடைய எபிலிட்டி, அவருடைய டேலண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்னே சொல்லலாம். அஸ்வின் அவர்களோட ரிட்டையர்மெண்ட் பல சர்ச்சைகளை இது உருவாக்குச்சுன்னே சொல்லலாம். என்ன ஆச்சு அவருக்கு திடீர்னு ஒரு ஓய்வு? ஏன்னா எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்ல. ஒரு பல சர்ச்சைகள் இருப்பாரு. அதுல ஒரு நிறைய பேரோட கருத்துக்களும் முன் வந்துச்சு. சச்சின் டெண்டுல்கர் இருக்கட்டும், உலகத்தில் ரோஹித் சர்மா இருக்கட்டும், விராட் கோலி அந்த ஹேக் மூவ்மெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுனில் கவாஸ்கரோட ஒரு ட்விட்டா இருக்கட்டும், கபில் தேவோட ஒரு ட்விட்டா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கான்ட்ரோவர்சி ஏற்படுத்து. சுனில் கவாஸ்கர் என்னன்னா ஒரு தவறான முடிவை எடுத்திருக்காரு. ஒரு பாதியில எப்படி அவர் அனௌன்ஸ் பண்ண முடியும்ன்றது இருக்காரு. கபில் தேவ் ஒரு சரியான சென்ட் ஆஃப் கொடுக்கல அப்படின்னு இருக்காரு. அவங்க அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது பல இன்னல்களை, அந்த ஒரு அவமானங்களை என் மகன் தாங்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட எப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்? பிரதர், இது பாத்தீங்கன்னா ஒருத்தர் செஞ்சது இல்ல. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி. ஓகேங்களா? நான் முதல்ல நம்ம கிட்ட இருந்து அந்த தப்ப ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு நிறைய என்னோட வீடியோஸ நீங்களே ஒரு தடவை பாருங்க. ஆடியன்ஸ் உங்களையும் நான் கேட்டுக்கிறேன். மத்த சேனல்ஸ்லயும் பாருங்க. நம்ம சேனல்ல மெயினா பாருங்க. எல்லா வீடியோலயும் அஸ்வினோட மேன்மை பத்தி நான் பேசியிருப்பேன். அவருடைய பிக்ல இருக்கிற பாலிடிக்ஸ் பத்தி நான் பேசியிருப்பேன். கோலிய 2, 3 தடவை டைரக்டாவே ரெஃபர் பண்ணியிருப்பேன். கும்ப்ளேவோட கான்ட்ரோவர்சில அஸ்வின் கொஞ்சம் கும்ப்ளே பக்கம் இருந்தாரு. கோலி ஆனாலும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு என்னவோ இப்படி ஒரு கான்ட்ரோவர்சி ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பெட்டரா எடுக்கணும். எல்லா கமெண்ட்ரியுமே கம்யூனிட்டி வச்சு, தயவு செஞ்சு நீங்க எடிட் பண்ண போடுங்க. கம்யூனிட்டியை வச்சு இவர் அவருக்காக சப்போர்ட் பண்றாரு. இவர் அவருடைய பிரதரா இருப்பாரு. இவர் அவரோட சொந்தக்காரரா இருப்பாரு. அவர் வீடு வெஸ்ட் மாம்பலத்துல இருக்குன்றதே எனக்கு இந்த சென்ட் ஆஃப்ல தான் தெரியும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அஸ்வினுக்கு நடந்த, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்ட் இஸ் கரியர். 537 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் மேன் ஆஃப் த சீரீஸ் ஒன்லி ஜாயினிங் வித் முரளிதரன். ஓகேங்களா? சச்சின் கூட ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 37 5 ஃபார்ஸ் ஷேன் வார்னரோட ரெக்கார்ட் ஈக்குவேட் பண்ணிருக்காரு. வேற மாதிரி போல. சோ சந்தோஷமா அவருக்கு நம்ம சென்ட் ஆஃப் கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கும் போதே அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இன்னும் கிரிக்கெட் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறாரு. இது கூட எனக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வருத்தம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவர் விளையாடிக்கிட்டு இருந்த நேரங்கள்ல அவருக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படல. இன்னும் பெட்டரா அவரை தாங்கி இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளவு பேர் ஷாக் தெரிவிக்கிறதுக்கு பதிலா அவர் நல்ல விளையாடிட்டு இருந்த தருணங்களே அவருக்கு இன்னும் கொஞ்சம் பேக்கப் கொடுத்திருக்கணும் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்லயே. இந்த பாயிண்ட் நான் முன்வைக்கிறது யாருமே முன்வைக்கல, நான் பார்த்துருக்கேன். இப்போ அப்படியே மூவ் ஆறேன். எல்லாரும் இப்ப சொல்றாங்க அஸ்வின் அண்டர் ரேட்டடு, இன்னும் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும், இன்னும் பெட்டரா. ஆனா இதை நான் பல இன்டர்வியூ, ஆல்மோஸ்ட் நான் கிரிக்கெட்ல கொடுத்த எல்லா இன்டர்வியூலையும் நான் அஸ்வின் பத்தி பேசியிருப்பேன். என்ன சொன்னோம் நாம? கம்யூனிட்டிக்காக பேசுறாரு அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து தான் இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஹியூமிலியேஷன் இப்ப தையா தக்கான்னு குதிக்கிறோமே,
நம்ம அவரை ஒரு தமிழரா அவருக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்திருக்கோமா? சௌரவ் கங்குலி ஓகேங்களா? நான் இத மறுபடியும் நான் பாலிடிக்ஸ் பேசுறேன் இல்ல அது காஸ்டிசம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. இதோட ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ் மக்கள் எங்க கோட்டை விடுறோம்னு உங்களுக்கு புரியும். நான் ஸ்போர்ட்ஸ பத்தி தான் மெயினா பேசிட்டு இருக்கேன். அதாவது நல்லா பாருங்க. இதோட ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எங்க மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அஸ்வின் ஒரு நார்மலான கிரிக்கெட்டரு. நான் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் தான் அப்படின்ற ஃபீல் உள்ள மனுஷன் மட்டும் கிடையாது. தமிழ் ஈடுபாடு உள்ள மனுஷன். சரிங்களா? அனுமா விஹாரியோட சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போடும்போது தமிழ்ல பேசுறாரு. 10 பால் ஆடலாம் மச்சான். 10 பால் ஆடலாம் மச்சான். அப்புறம் அந்த பாகிஸ்தான் அந்த T20 வேர்ல்ட் கப் அந்த 2022 வேர்ல்ட் கப்பா 2022 வேர்ல்ட் கப். அதுல வந்து அந்த லாஸ்ட் சூப்பரா ஒரு வைட விடுவார் தெரியுமா? அத பத்தி தமிழ்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, எங்க ஊட்டாண்டதுல நாங்க வந்து கிரிக்கெட் ஆடும்போது ஆஃப் சைட்ல வந்து ஆஃப் சைட்ல தான் ரன். அதனால லெக்ல வர பால் விட்டுருவோம். அந்த பழக்கத்தை. சோ ஊட்டாண்டன். அதே மாதிரி அவர் வந்து இந்த ராஜ்தான் ராயல்ஸ் டீம் போகும்போது அங்க இருக்கிறவங்க தான் தமிழ் சொல்லி கொடுக்குறாரு. சோ தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு அஸ்வினை நம்ம என்ன பிரதர் பண்ணோம்? 2021 ஓகேங்களா? 2020 அதாவது 2020-21 பிஜிடில அவரு வாஷிங்டன் சுந்தர், நட்ராஜ் 3 பேருமே அங்க போயிருக்காங்க. நட்ராஜ் இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட் பவுலரா போனாரு. அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. மறுக்கவே இல்ல. ஆனா ஆள போறான் தமிழன் நட்ராஜ் அப்படின்னு பேனரை பிடிச்சிட்டு ஒரு தமிழர் நிக்கிறாரு ஆஸ்திரேலியா. அப்ப வாஷிங்டன் சுந்தர் யாரு? தமிழை இவ்வளவு நேசிக்கக்கூடிய அஸ்வின் யாரு? எல்லாரையும் சகோதரனை மேல கையை போட்டுக்கிட்டு அப்படியே மேல தோல்ல கை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் பாஷை பேசக்கூடிய நம்ம அஸ்வின் யாரு? அப்போ எந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு பாருங்க. அவருக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருந்திருக்கும். அதை படிக்கும் போது அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. He was on the pitch by that time. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. நட்ராஜுக்கு அவ்வளவு ஹைப் கொடுங்க வேணாம்னு சொல்லல. அதே வாஷிங்டன் சுந்தர் கொடுக்கல. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ஒருவேளை அந்த கம்யூனிட்டியா இருந்துருவாரோ. இன்ஃபேக்ட் அவர் எந்த கம்யூனிட்டின்னு எனக்கே கூட தெரியாது. இருந்துருவாரோ. எங்க இருந்து வருது இந்த கம்யூனிட்டி? எங்க இருந்து வருது இந்த காஸ்ட் when you are appreciating the talent? வெறும் காஸ்ட் வச்சு தான் அஸ்வின் வந்திருந்தாருன்னா 537 விக்கெட் எடுத்திருப்பாரா? 2023 WTCல அவரை பிக் பண்ணாதப்போ ஃபைனல்ல பிக் பண்ணாதப்ப நான் சொன்னேன். உலகத்துல ஒரு இந்தியன் போலரை நீங்க ஏன் எடுக்கல அப்படின்னு கமெண்ட்ரேட்டரே டாஸ் அப்ப கேள்வி கேட்டது அஸ்வினை தான். ரொம்ப பெருமையா இருக்குன்னு நான் சொன்னேன். மறுபடியும் கீழே கமெண்ட். கம்யூனிட்டிக்காக பேசுறேன். இந்த எண்ணத்தை நீங்க தூக்கி எறிஞ்சாதான் இளையராஜாக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். அஸ்வினுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். வாஷிங்டன் சுந்தருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். ஏன்னா சௌரவ் கங்குலி இதைத்தான் நான் நடுவில் சொல்ல வந்து இன்டர்பிரேட்டர். சௌரவ் கங்குலி அவுட் ஆஃப் ஃபார்ம் அவர் விளையாடிட்டு இருந்தப்போ கேப்டனா இருந்தாரு. கேப்டன்ல இருந்து இறக்குனாங்க. அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டாரு. மட்டும் ஆடிட்டு இருந்தாரு. அப்போ அவரை வெளியே எடுத்ததுக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறவங்க போராட்டம் பண்ணாங்க பிரதர். போராட்டம். அதுதான் நீங்க உங்க டீம் மெம்பர் மேல உங்களுடைய ஸ்டேட்டை ரெப்ரசன்டர் மேல காட்டுற ஒரு சப்போர்ட். தமிழ்நாட்டுல இருந்து சப்போர்ட் கொடுத்தோம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எல்லா ரெக்கார்டு எக்கச்சக்க ரெக்கார்ட்ல ஷேன் வார்னே முரளிதரனுக்கு அடுத்தவரு. முரளிதரன் கும்ளேக்கு அடுத்தவரு. இப்படி ஒரு பிளேயரை நாம காஸ்ட் பார்த்து ஒதுக்கி வைக்கிறோங்கிறது நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோன்றதை யோசிங்க. விராட் கோலிக்கு கொடுக்கிற சப்போர்ட் சரி நட்ராஜ் விட்டுருங்கப்பா. விராட் கோலிக்கு கொடுக்கிற சப்போர்ட் நம்ம அஸ்வின் கொடுத்தோமா? ஒண்ணு. ரெண்டாவது ஹியூமிலியேஷன். தன்னுடைய ஸ்டேட்லயே தனக்கு சப்போர்ட் கிடைக்கலங்கிறது எவ்வளவு பெரிய வழி நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை நிறைய பேர் பேச மாட்டாங்க. நான் ஓப்பனா பேசுறேன். ரெண்டாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் ஸ்பின்னர் கொஞ்சம் தள்ளிவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போலர்ஸ்கே செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் தான். ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்ல இருந்து நம்பர் ஆஃப் கேப்டன்சி ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து ரெண்டு அதாவது ஒரு போலர் ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் கபில் தேவ்க்கு கேப்டன்சி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப். அடுத்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அடுத்த வேர்ல்டு கப். மூணாவதா தான் ரோஹித் சர்மா ஒன்லி பேட்டர் வேர்ல்டு கப் வாங்குறாரு. புரியுதா உங்களுக்கு? யுவராஜ் சிங் அவர் வந்து அவருடைய பீரியட்ல கேப்டனா இருந்தா எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பாருன்றதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. பட் ஸ்டில் அவர் வந்து பாத்தீங்கன்னா சீனியர்ஸ்க்கான கிரிக்கெட்ல கேப்டன்சி பண்ணார், ஜெயிச்சார் வேர்ல்டு கப். சோ எவ்வளவு தடவை நம்ம ஆல்ரவுண்டர்ஸ்க்கும் போலர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்வேஸ் பேட்ஸ்மேன்ஸ். ஃபேனே அப்படிதான் இருக்காங்க. பஸ் கிரிக்கெட் கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. ஃபேன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் பின்னாடி போக 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 ஆப்வியஸ்லி பேட்ஸ்மேன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து இந்த வியாதி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டாவது டிஸ்கிரிமினேஷன். மூணாவது டிஸ்கிரிமினேஷன் பாலிடிக்ஸ் இன்சைட். ஓகேங்களா? அஸ்வின் கொஞ்சம் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு 1, கும்ளேவோட நல்ல ஒரு நட்புல இருந்தாரு 2, அவருடைய அபிலிட்டியை மீறி அவரை கீழே உட்கார வச்சிருக்காங்க. நான் பலமுறை சொன்னப்ப நீங்க எல்லாம் ஒத்துக்கல. இப்ப எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. சோ அதுதான் ஃபேக்ட். ஆனா யாருக்கும் அதை பத்தி பேசுறதுக்கான தைரியம் இல்ல. இப்ப தைரியமா பேசுறாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் ரிட்டையர் ஆயிட்டார். உண்மையா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க.
ஓகே. இல்ல என்னால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா, அவரால கரெக்ட்டான அந்த அங்கீகாரம் கிடைக்கல. ஏன்னா, ஒரு நம்பர் 1 ஆல் ரவுண்டராவும், நம்பர் 1 பவுலராவும் இருந்தவருக்கு வந்து பல இடத்துல வந்து அவர டிராப் பண்ணதா இருக்கட்டும். ஏன்னா, ஒரு பவுலரா மட்டும் இல்லாம ஒரு ஆல் ரவுண்டரா ஒரு எக்ஸாக்ட்லி. பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய திறமை அவர்ட்ட இருந்துச்சு. பட் அத அக்செப்ட் பண்ண முடிஞ்சு. பட் அ ஏன் வந்து திடீரென்று ஒரு முடிவா எடுத்துட்டாரு? இந்த முடிவு என்ன பொறுத்தவரைக்கும் அவர் எடுத்தது சரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, எத்தன தடவ நீங்க டிசர்விங்கா இருந்து உங்கள நெட் பாலராவே யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய கிரைம் அது. பாஸ் ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். இந்தியால அவர் டெஸ்ட்ல மிஸ் பண்ணதே கிடையாது. இந்தியன் டெஸ்ட் எல்லாத்துலயும் அவர் பவுலிங் போட்டிருக்காரு. அவர் டீம்ல இருந்திருக்காரு. ரைட் ஃப்ரம் ஹி வாஸ் தி அதாவது ஹர்பஜன் சிங் அப்புறம் அவர் உள்ள வந்தாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கான்ஸ்டன்ட் பவுலர் ஆனதுக்கு அப்புறம் பல வருடங்களுக்கு எல்லா இந்தியன் டெஸ்ட்லயும் அவர் விளையாடி இருக்காரு. நான் இல்லன்னு சொல்லல. சரி அப்ப இந்தியன் கண்டிஷன்ல அவர் மாஸ் இன்ஃபாக்ட் அவே ரெக்கார்டே அவருக்கு சூப்பரா இருக்கு. ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்க. 150 விக்கெட் எடுத்திருக்காரு டெஸ்ட்ல அவேல. ஓகேங்களா? 40 டெஸ்ட் மேட்ச் என்னவோ ஆடி இருக்காரு. 150 விக்கெட் எடுத்திருக்காரு. இதோட என்ன பெருசா உங்களால எடுக்க முடியும்? ஆல்மோஸ்ட் 3 விக்கெட் பெர் மேட்ச் மினிமமா நான் சொல்றது அவேலயே. நான் சொல்றது மினிமம். 3 அண்ட் ஹாஃப் பிளஸ் விக்கெட்ஸ். ஓகேங்களா? அவேல எடுத்திருக்காரு. 7 ஃபார் 71 அவேல பெஸ்ட். ஆஸ்திரேலியாலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பெஸ்ட் வச்சிருக்காரு அவேல. டெஸ்ட்ல 4 ஃபார் சம்திங். அப்படி இருக்கும்போது நீங்க அவர் வந்து சும்மா அவேல ரெக்கார்ட் இல்ல, அவேல ரெக்கார்ட் இல்லன்னே வச்சுக்குவோம். சும்மா ஒரு பேச்சுக்கு. ஹோம்ல அவர் ஒரு டெஸ்ட் கூட மிஸ் பண்ணல. அவர் ஒரு நல்ல பவுலர். எதுக்காக 2016, 17, 18 காலகட்டத்துல அவர டிராப் பண்ணி நீங்க வந்து திடீர்னு சஹல், குல்சாவ உள்ள கொண்டு வந்தீங்க? சரி சஹல், குல்சால யாராவது ஒருத்தர் ரிஸ்க் ஸ்பின்னர் வேணும். ஓகேப்பா ரைட். இவர ஒரு ஸ்பின்னரா வச்சு அவங்கள ஒரு ஸ்பின்னரா வச்சு காம்பினேஷன் போட்டுருக்கலாமே. அதுக்கு அக்சர் பட்டேலோட இவர் ஒரு காம்பினேஷன் போட்டா இங்கிலாந்து டூர்ல இந்தியால கலக்கணும். லிமிட்டட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது லிட்டரலா. ஐ வில் யூஸ் திஸ் வேர்ட். எஸ் ஹி ஹேட் அ பேட் ஃபேஸ். நான் அது இல்லன்னு சொல்லல. ஆனா எவ்வளவு தடவை வந்து டெஸ்ட்ல ரோஹித் சர்மாக்கும் கோலிக்கும் பேக் ஃபேஸ் இருந்து பேக் 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 கேஎல் ராகுலுக்கு பேக்கப் 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 புஜாரா நல்லா விளையாடுறாரு தான், சூப்பரா பால் வேஸ்ட் பண்றாரு தான், இப்ப அவரை மிஸ் பண்றோம் தான். பட் புஜாராக்கு பேக்கப், ரஹானேக்கு பேக்கப், இவங்களுக்கெல்லாம் நீங்க பேக்கிங் பண்ணும்போது அஸ்வின் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அதுவும் அவர் ரொம்ப ஒஸ்டாலாம் போடவே இல்லை. அப்பவும் நல்ல ஆவரேஜ் வச்சிருந்தாரு. லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவையில 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பஸ் ஓடிஐல நான் சொல்றது ஸ்பின்னர் ஓடிஐல எக்ஸப்ட் இந்தியன் சப் கான்டினென்ட் பிச்சர்ஸ்லாம் செம்ம அடி வாங்குவாங்க, இன்க்ளூடிங் முரளிதரன். ஆனா இவர் அப்பவுமே 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்ப பாருங்க, லெஸ் தென் 6 ரன் per over or 5 ரன் per over. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே அவர் வந்து ஃபுல் ஸ்கெடியூல் போடுவார். அப்படி இருக்கும்போது லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவர் ஏன் உட்கார வச்சீங்க? ஏன்னா அவருக்கு ஒரு கேப்டன்சி கொடுக்கலாம்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு தெரியுமா? அப்பவும் ஏன்னா இப்போ ஒரு ஒரு போலரை கேப்டனா ஒரு ஸ்பின்னரை கேப்டனா வச்சா அது வந்து ஸ்பின்னிங் ட்ராக் இல்லைன்னா அது சரிப்பட்டு வராது. ஷேன் வார்னர் எப்படி பாஸ் வேர்ல்ட் கிளாஸ் போலர் ஆனாரு? டாப் 3 ரெக்கார்ட்ல இருக்க டாப் 2 போலர்ஸ் வந்து வேர்ல்ட்ல ஹையஸ்ட் விக்கெட் எடுத்தவங்க ஸ்பின்னர்ஸ் தானே. அவங்க எல்லாம் இல்ல அப்படியே இந்தியன் சப் கான்டினென்ட் ஏவா விளையாடிட்டு இருந்தாங்க. சோ போலர்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு கம்மி மரியாதை கொடுக்கறதுங்கிறது நம்மளுடைய ஒரு வியாதி. இன்ஃபேக்ட் ராகுல் டிராவிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்பி திருப்பி நான் டிஸ்க்ளைமர் போட்டு சொல்றேன். ஏன்னா அவர் மிகச்சிறந்த அச்சீவர். அவருக்கு வந்து கோலி அவர் கையில வேர்ல்ட் கப் கொடுக்கும்போது அழுத ஒரு ஆள்ல நானும் ஒருத்தன். ஓகேங்களா? ஆனா அவர் விளையாடின காலத்துல டெண்டுல்கரோட ஒரு படி மேல அவரை வச்சு பேசினவங்க நாங்க. ஆனா அவர் ஒரு கோச்சா அவருக்கு ஆஃப் ஸ்பின்னருக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கல. இல்லன்னா குடுக்கல. இல்லன்னா அஸ்வின் இன்னும் நிறைய மேட்ச் விளையாட வச்சிருக்கலாம் இந்த வேர்ல்ட் கப்லயே. இந்தியால தான் நடந்துச்சு 2023 வேர்ல்ட் கப். அதுல அவர் எல்லா மேட்சும் விளையாட வச்சிருந்தா கப்பத்தட்டு போயிருக்கும். சோ ஒரு போலர்னாலே ஒரு செகண்ட் ஃபிடில் இவங்களுக்கு இருக்கிறது தெளிவா தெரியுது. அதனால தான் அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருந்தும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு செஞ்சுரி அண்ட் ஆல்சோ 5 விக்கெட்ஸ் இன் இன்னிங்ஸ் அப்படி நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படி பண்ண ஒரு ரெக்கார்டுல வேர்ல்டுலயே இவர் மட்டும்தான் என்ன சொல்றது டேனியல் விட்டோரி மட்டும்தான் 5 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல இயன் பாத்தம் நினைக்கிறேன். ஐ ஹேவ் டு வெரிஃபை தட். இவரு 4. சோ இப்படி எல்லாம் ஒரு சூப்பரான ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரு மனுஷனை நீங்க வந்து உட்கார வச்சுட்டு பேட்டிங்ல ஃபார்ம்லயே இல்லாத ஒரு பிளேயரை பேட்டிங் பண்ணீங்கன்றது நம்மளுடைய மனநிலை பிரச்சனை. இனிமேலாச்சும் போலரையும் பேட்ஸ்மேனையும் சம தட்டுல வச்சு பார்க்கக்கூடிய மைண்ட் செட் வரும். அதுதான் இருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த 2017 அந்த இதுக்கு அப்புறமே கிரிக்கெட்டே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக தொடங்குதுன்னு நான் ஒரு ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கான மரியாதை வந்து எந்த டீம்லயுமே ஒரு நம்ம அதிகபட்சம் சொல்ல முடியும். எந்த டீம்லயுமே அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எல்லாருமே தூக்கி அந்த ரெஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு போக தொடங்கினாங்க. இது அந்த கிரிக்கெட்டோட பரிமாற்றம் பார்க்கலாமா? இல்ல எப்படி பார்க்கலாம்? இல்ல ஸ்பின்னர்ஸ் அப்ப நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதுன்றத மறுக்கல. பட் என்னுடைய ஐ ஹேவ் டு ரீவிசிட் திஸ். நேதன் லைன் அப்பவும் கூட பெருசா ஆஸ்திரேலியா டிராப்லாம் பண்ணல. தே வர் கிவிங் இல்ல நேதன் டெஸ்ட்ல மட்டும் தானே ஹேஷ்டாக் தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருந்தார்.
டெஸ்ட்ல மட்டும் அவர் கன்னியா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் ஓடிஐ அந்த T20ல இருந்து எல்லாமே அந்த ரிஸ்க் ஸ்பின்னருக்கு மாற தொடங்குனாங்க. அதான் bro, கிரிக்கெட்டே அதுதான் ஒரு நான் மாரி சொல்றேன். இப்ப உலகம் ஒரு போக்குல போகுதுங்கிற போக்குல நீங்க போறதே தப்பு. இந்தியாவோட பெஸ்ட் போலிங்ல இந்தியா வந்து அதிக ஸ்பின்னர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோமா, அதிக ஃபாஸ்ட் பாலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோமா? ஒரே வார்த்தை. ஜாம்பவான்கள் இந்தியா அதிக ஸ்பின்னர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோமா, அதிக ஃபாஸ்ட் பாலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோமா? கபில் தேவ் சொல்லுவீங்க. ஸ்பின்னர் தான். ஒரே ஒரு ஃபாஸ்ட் அப்கோர்ஸ் பவுலர். நல்ல இப்ப பவுலர்ஸ் எஸ். இருந்திருக்காங்க. ஜஹீர் கான், ஸ்ரீநாத் எல்லாம் நான் மறுக்கல. ஜஹீர் கான் வந்து 2011 வேர்ல்ட் கப்ல ஃபைனல் மேட்ச்ல போட்ட அந்த ஒரு போலிங்லாம் மாஸ், நான் மறுக்கல. பட் வெல் நோன் நேம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் நீங்க கபில் தேவ் சொல்லுவீங்க, இப்ப பும்ரா சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ், பட் மாஸ் நம்பர்ஸ் கிடையாது. அஜித் அகர்கர் ஃபாஸ்டஸ்ட் 50 விக்கெட், அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு. பட் the one name that you can remember is கும்ளே. அப்புறம் இவரு சூப்பரா விளையாடு, எனக்கு ஒரு பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. ரொம்ப நாளா அம்பையரா கூட இருந்தாரு, லைக் வெங்கடேஸ்வர, நாட் வெங்கடேஸ்வர பிரசாத், எனக்கு ஒரு பேர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது, சாரி ஃபார் தட். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவரு சூப்பரா கலக்கியிருந்தாரு. சோ ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் டாமினேட் பண்ணிருக்காங்க இந்தியால இருந்து. பட் அகைன் when the world is actually looking only for ரிஸ்க் ஸ்பின்னர், நான் இன்னமும் ஆஃப் ஸ்பின்னருக்காக போடுவேன், நான் அவரை பேக் பண்ணுவேன். ஒரு ரிஸ்க் ஸ்பின்னர் வச்சு ஒரு நீங்க வந்து சாஹரையோ இல்லைன்னா நீங்க வந்து ஒரு குல்தீப்பையோ வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அஸ்வினை வச்சிருந்திருக்கலாம். ஒருவேளை பிச்சு சரியா அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அவர் ஆக்சுவலா ஒரு பிரெயினாவும் இருந்து இன்னொரு போலருக்கு சப்போர்ட் பண்ணுவார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? he might have made India even better னு சொல்ல வரேன் அந்த காலகட்டத்தில். எஸ், So எஸ். when அதே மாதிரி இந்தியாவோட சப்போர்ட்டே ஸ்பின்னர் தாங்கிறப்போ you don't have to follow others footstep. ஓகே. இந்த இடத்துல நம்ம வந்து அஸ்வினோட ரெக்கார்ட பத்தி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, கிரிக்கெட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட், அவர மாரி ஒரு கமிட்மெண்ட், அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் இத்தன வருஷம் அந்த லாபி எல்லாம் கடந்து 14 வருஷம் வந்து அவரு இந்தியாவுக்காக விளையாடியிருக்காரு. பல ஸ்ட்ரகிள்ஸ், வெற்றி எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு அவரு. சொன்னா கூட நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்ப நிம்மதியா போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அ அவரோட கிரிக்கெட் கரியர பத்தி பேசி ஆகணும். ஏன்னா, அந்த ஒரு ஓப்பனரா, ஒரு ஃபாஸ்ட் பவுலரா தொடங்கி அதுக்கப்புறம் ஸ்பின்னர் ஆகி இப்போ வந்து ஒரு நீங்காத இடத்துல த கோட் லெஃப்ட் லெஜண்ட் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆயிடுறான்னு எல்லாருமே பாராட்டினா, அவரே சொல்லியிருந்தாரு. 2011க்கு அப்புறம் என் வீட்ல வந்து இத்தனை பேர் வந்து என்ன வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இல்ல அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் ஒன்று சொல்லட்டுமா? பத்தாது, பத்தாது. எஸ், எஸ். இதே நட்ராஜ் இதை சாதிச்சுட்டு வந்திருந்தா இன்னும் நிறைய பேர் கூடியிருப்போம். நான் நட்ராஜ் குறைச்சு மதிப்போடல. பட் நீங்க நட்ராஜ் வந்து வெறும் நட்ராஜ் ஒரு கிராமத்துல இருந்து வந்தவர், ஒரு ஏழைங்கிறனால நீங்க மரியாதை கொடுத்திருந்தா அதே மரியாதையை நீங்க மத்த ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சவங்களுக்கும் கொடுத்துருக்கும். விஷயம் என்னன்னா, ஜீவான்னு ஒரு படம் தமிழக இளைஞர்கள் நாசமா போறதுக்கு ஒரு காரணமே சினிமா. 3 மணி நேரம், நான் சினிமா ஃபேன் தான் பஸ். 3 மணி நேரம் படத்தை பாருங்க, விசிலடிச்சுட்டு வெளியே வாங்க. ஜீவான்னு ஒரு படத்துல நான் திருப்பி இந்த கம்யூனிட்டி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு நண்பா. நான் கம்யூனிட்டியை தூக்கி பிடிக்கல, அதை மத்தவங்க எல்லாம் பண்றாங்க. நான் ஸ்போர்ட்ஸை தூக்கி பிடிக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. சோ ஜீவான்னு ஒரு படத்துல கம்யூனிட்டினால தான் இவங்க நிறைய விளையாடுறாங்கன்னு காமிச்சதுனால, கம்யூனிட்டியை தாண்டி யாராவது கிரிக்கெட்ல வந்துட்டு அவனை தூக்கி பிடி, இவ்வளவுதான் விஷயம். சோ நட்ராஜ் இதை சாதிச்சிருந்தா அவருக்கு காஸ்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக, அவர் இந்த காஸ்ட் இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் அப்படியே அப்படி கொண்டாடி இருப்பீங்க. அஸ்வின் உள்ள வரும்போது எத்தனை பேர் ஏர்போர்ட்ல ரொம்பவே கொண்டாடப்பட வேண்டிய கரியர். அவருடைய ஒரு சில பியூட்டிஃபுல்லான மேட்சஸ் பத்தி நான் பேசுறேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு சூப்பர் கம்பேக் ஒன்று கொடுத்தாரு. அதாவது இவர் வெறும் போலர் தான்ப்பா அப்படின்னு இவர் அடிச்ச நல்ல செஞ்சுரிகள் எல்லாம் மறந்து இருந்த நேரத்துல, கோவிட்ல எல்லாரும் லாக்டவுன், யாருமே பெருசா பிராக்டிஸ் கூட பண்ணாத நேரத்துல இவர் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் வாங்கி பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணி கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் நடந்த 2021ல ஃபெப்ல நடந்த ஒரு சூப்பரான மேட்ச், இங்கிலாந்துல சென்னையில நினைச்சு இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச், அதுல ஒரு செஞ்சுரி எடுத்துப்பாரு, 8 விக்கெட் எடுத்துப்பாரு, மாஸ் காட்டினார் அந்த மேட்ச்ல. அப்போ நான் ஒரு புது அஸ்வினை பார்த்தேன். சின்ஸ் தென் அவரோட பேட்டிங் நல்ல ரிலேபிளா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 2022 ஏசியா கப்னு நினைக்கிறேன், அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட போலிங்ல வந்தோடனே பலார்னு 6 அடிச்சிருப்பாரு ஏசியா கப்ல. எக்ஸ்ட்ராடனரி. அவர் வந்து நிறைய இடத்துல வந்து என்னால ஹிட்டும் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு. கடைசியா நடந்த டிஎன்பிஎல் நீங்க பாத்தீங்க, ஹவு மேசிவ் ஹி வாஸ் பிளேயிங். பட் அவருடைய நிறைய அற்புதமான மேட்ச் நம்ம பார்த்ததெல்லாம் இந்த சமயம் தான். அதுக்கு முன்னாடி இவர் நிறைய பண்ணிருக்காரு. 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதை வந்து தோனி ஜெயிக்காம இருந்தா ஒரு முக்கியமான கப் அவர் மிஸ் பண்ணிருப்பாரு. அந்த மேட்ச்ல கடைசி ஓவர்ல 15 ரன் டிஃபெண்ட் பண்ணணும். ஒரு ஸ்பின்னரா இவர் அதை பண்ணிருப்பாரு பஸ். அவே ரெக்கார்டு இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? சூப்பரா போலிங் போட்டிருப்பாரு. அதே மாதிரி நிறைய நல்ல மேட்சஸ் எக்ஸலென்ட்டா விளையாடிருக்காரு. 2017 நினைக்கிறேன், 2018ல அடிலைட்ல நடந்த ஒரு மேட்ச். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து இந்த பிஜிடி விடுங்க. இந்த பிஜிடியும் நம்ம வந்து சூப்பரா நல்ல ஃப்ளையிங் கலர்ஸ்ல வரணும். இறைவனை பிரார்த்திக்கிறேன், நடக்கும். பேட்ஸ்மேன்ஸ் ஒழுங்கா விளையாடுனா
பட் அகைன் பிஜிடில இந்தியாவுக்கு தொடர்ச்சியா சூப்பர் ரெக்கார்டு கிட்டத்தட்ட 5-6 சீசன் வந்து நம்ம தொடர்ந்து ஜெயிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து துவக்கப்புள்ளி வந்து பாத்தீங்கன்னா 2018-19ல நம்ம வந்து அவங்க ஊர்லயே போய் முதல்ல பிஜிடியை தோக்கடிச்சோம். முதலா அது அந்த கப்பே அந்த ஒரு சீரீஸே ஜெயிச்சோம். அதோட ஆரம்ப புள்ளி அடிலைட்ல நடந்துச்சு 2018ல. அந்த மேட்ச் குரூஷியல் ரோல் பிளே பண்ணது யார் தெரியுமா? மேன் ஆஃப் த மேட்ச் இவர் வாங்கல. பட் குரூஷியல் ரோல் பிளே பண்ணது யார் தெரியுமா? அஸ்வின். 6 விக்கெட் எடுத்திருப்பாரு, 82 ஓவர் போட்டிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட், அதுல 5 விக்கெட் குரூஷியல் விக்கெட். ஆல்மோஸ்ட் எல்லாருமே டாப் ஆர்டர். அதை விட முக்கியம், அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்கிறதுக்கு 31 ரன் தான் தேவைப்பட்டது ஆஸ்திரேலியா. சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அடிலைட் ஆஸ்திரேலியன் பிட்ச். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஆஸ்திரேலியன் பிட்ச்ல ஜெயிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷமா, அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். 2018 வரைக்கும் நம்ம ஆஸ்திரேலியன் பிட்ச்ல டெஸ்ட் ஜெயிச்சதே கிடையாது அவங்கள. அப்படி ஒரு பிரஷர். 31 ரன் லாஸ்ட்ல ஏசில் சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பேட்ஸ்மேனோட டபக்குன்னு வந்து ஏசில் ஒரு விக்கெட்டை தூக்கி விட்டார். அதுதான் மொமெண்டம் அந்த மேட்சுக்கு. அதை தவிர்த்து 5 விக்கெட் எடுத்தார், மெயின் விக்கெட். அந்த நான் 2 இன்னிங்ஸ் சேர்த்து சொல்றேன். பட் ஹி பியூட்டிஃபுல்லி லிஃப்டட் தட் மொமெண்டம். அந்த கமெண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அவரோட அந்த ஃபிளைட் டெலிவரிய. சோ எக்ஸலென்ட். அது ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மாதிரி நிறைய நல்ல மேட்சஸ்கள் எனக்கு நினைவு வருது. அவரோட பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தா பெங்களூர்ல 2017ல ஒரு மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் நினைக்கிறேன். அதுல வந்து 8 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. 8 விக்கெட்ஸோ 7 விக்கெட்ஸோ வந்து எடுத்திருப்பாரு. மாசா இருந்திருக்கும் அந்த இடத்துல. சோ இந்த மாதிரி நிறைய மேட்சஸ். அதே மாதிரி அவரும் அக்சர் பட்டேலும் சேர்ந்து வந்து நமக்கு இங்கிலாந்துல ஒரு சூப்பர் சீரிஸ், இங்கிலாந்து இங்க வந்து விளையாடும் போது ஒரு எக்ஸலன்ட் சீரிஸ் ஜெயிச்சு கொடுத்தாங்க. அவரும் ஜடேஜாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு நியூசிலாந்துல நடந்த ஒரு மேட்ச்ல நம்ம காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. சோ he has done wonderful role. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல போய் அவங்க பிட்ச்ல செஞ்சுரி அடிச்சாரு, அவங்க பிட்ச்ல 7 for எடுத்தாரு ஒரு மேட்ச். சோ இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் அவர் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. நம்ம மறக்கவே முடியாது பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு மேட்ச், அந்த ஒரு வைடு வெல் லெஃப்ட் பண்ணது. சோ இந்த மாதிரி அது வந்து அவருடைய பிரெய்னி திங்கிங் மட்டும் தானே தவிர இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் எனக்கு இன்னும் சொல்ல ஆக்சுவலா வந்துட்டே இருக்கு. பியூட்டிஃபுல் மேட்சஸ். நான் ஆக்சுவலா லிஸ்டே எடுத்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் நிறைய விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு வர மாட்டேங்குது. பட் முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, நான் 2018ல முதல்ல அடிலைட்டை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் நான் சொன்னா, அவே பிச்சிலேயே 6 விக்கெட் தரணும்னு சொன்னா, அவே பிச்சில இவருக்கு ரெக்கார்ட் இல்ல நம்ம பேசிட்டு இருக்கோமா? அது வந்து போலிங்ல. பேட்டிங்ல என்ன பஸ் பண்ணாரு? 2020, 2021ல நாம வந்து ஜெயிச்சிட்டோம், அந்த ரெக்கார்ட் நம்ம மெயின்டைன் பண்ணணும் பெருமையா சொல்லிட்டு இருக்கோமே. கப்பா டெஸ்ட்ல ஜெயிச்சோம், ரைட். பட் அந்த சீரிஸ் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவரும் ஹனுமன் விஹாரியும் கிட்டத்தட்ட 42 ஓவர் 256 பாலுக்கு மேல, ஓகேங்களா, மேல அவ்வளவு இன்ஜுரியோட, அத்தனை காயங்களோட, அத்தனை பிளாஸ்டரியோட போட்டாங்க பாருங்க ஒரு பார்ட்னர்ஷிப். 10 பாலா ஆடலாம் மச்சான், 10 பாலா ஆடலாம் மச்சான்னு 40 ஓவர் ஆடி இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம், என்ன ஒரு டிட்டர்மினேஷன். சோ அவர் கேம் விளையாடும் பொழுது அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டென்ஷன் வந்து எப்படியாச்சும் டீமை ஜெயிக்க வைக்கணும், எப்படியாச்சும் டீமை காப்பாற்றணும். இந்த எப்படியாச்சும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா, இது இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே நான் உயர்த்தி பேசுவேன். ஒரு காலத்துல கோலி அந்த மைண்ட் செட் பயங்கரமா இருந்துச்சு, எப்படியாச்சும் இந்த மேட்ச் ஜெயிச்சிடணும்டா அப்படின்னு. இவங்களுக்கு வாட் டு சே, ஸ்ரீலங்காக்கு எதிராக ஒரு மேட்ச் வந்து 330+ ரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 38 ஓவர்ஸ்ல அடிச்சிருப்பார். செம்ம காட்டு. அப்பதான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல தன்னோட ஆல்டர் ஈகோ, தன்னோட ஈகோவா இல்ல தன்னோட டீமா அப்படின்னா ஈகோ பெருசுன்னு ஆயிடுச்சு அவருக்கு. பட் கமிங் பேக் டு அஸ்வின், அஸ்வின் பேசுறதுக்காக இவர் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இவரோட கரியருக்கு அவருக்கு ஒரு சம்மந்தம் இருக்குன்றதுனால சொல்றேன். பட் அஸ்வின் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ஸ் ஹிஸ் டீம் இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஒன்னு. ரெண்டாவது, அஸ்வினோட பியூட்டி நம்ம எல்லா யங்ஸ்டர்ஸும் கத்துக்க வேண்டியது, புதுசா தன்னை மாத்திக்கிட்டே இருப்பாரு. இப்படி ஒரு பிளேயர் எப்பவுமே ஒரு கோட்டுன்னு தான் சொல்றோம். அவரை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், எல்லா டைத்திலையும் தன்னை புதுமைப்படுத்தி கொண்டு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு பிளேயரை நீங்க உட்கார வைக்கிறதுங்கிறது கிரைம். அவரை மட்டும் ஷேன் வார்னே மாதிரி அவேல அவர் இந்தியன் பிச்சர்ஸ்ல அவர் என்னைக்குமே உட்கார வச்சதே இல்லை. அதே மாதிரி அவேலியே அவர் உட்கார வைக்காம எல்லா டெஸ்டும் விளையாட வச்சிருந்தால் இன்னும் நிறைய உயரம் போயிருப்பாரு, இந்தியாவை நிறைய உயரத்தை கொண்டு போயிருப்பாரு. ஒண்ணு, லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல கிட்டத்தட்ட 16 to 18 பீரியட்ல அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இன்னும் 19-20 வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தா ஊனோஸ் அந்த வேர்ல்டு கப்ல நம்ம குரூஷியலா நம்ம விக்கெட் எடுத்து கொடுத்து இன்னும் கொஞ்சம் கம்மி ரன்ல கூட அவங்களை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 2019 செமிஃபைனல் கூட ஜெயிச்சிருக்கலாம். சோ அவரை வந்து இன்னும் பெட்டரா லிமிடெட் ஓவர்ஸ்ல அட்லீஸ்ட் 50 ஓவர்ஸ்லயாவது யூட்டிலைஸ் பண்ணிருக்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கரியர். ஒவ்வொரு தடவையும் அஸ்வின் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிருக்காரு. அவர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பிரேக்கரா நான் பாக்குறேன்.
நிறைய மேட்சஸ் நீங்க வந்து நான் சொன்ன அந்த பெங்களூர் மேட்ச் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போகும்போது டபால் வந்து ஒரு விக்கெட்டை தூக்கி விட்டுருவாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ரன்னுக்கு என்னவோ 6 விக்கெட்டை லூஸ் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா. சோ அந்த மாதிரி ஐ திங்க் இட் இஸ் இன் பெங்களூரு ஆர் சம்வேர், எனக்கு அது சரியா ஞாபகம் 2017 நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் மேட்சஸ்ல குரூஷியல் மொமெண்ட்ஸ்ல விக்கெட் எடுக்கும் போதெல்லாம் அவர் ஒரு தமிழரை தான் நான் பார்த்தேன். லைக் அந்த ஒரு இந்தியன் அப்படின்றத இந்திய தமிழர் அப்படின்ற ஒரு பெருமையோட நான் பார்த்திருக்கேன். சோ ஒரு இந்திய தமிழ் போல நீங்க சொல்ற மாதிரி பாலிடிக்ஸ் இல்ல நான் சொல்ல மாட்டேன், டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ் பிளேயர்ஸுக்கு ஜாதி தாண்டிய சப்போர்ட் இல்ல அக்ராஸ் ஸ்போர்ட்ஸ். விஸ்வநாத ஆனந்துக்கு இப்ப நம்ம கொடுக்குற குகேஷ்கோ இல்லைன்னா பிரக்யானந்துக்கோ கொடுத்த சப்போர்ட் கொடுத்தோமா? அப்ப மீடியாஸ் செஸ் பெருசா பார்க்கல, ரைட்? 5 தடவை வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாரு செஸ்ல, 5 தடவை. 3 தடவை தோத்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிச்சாரு. எவ்வளவு தடவை மரியாதை கொடுத்திருக்கோம்? இன்ஃபேக்ட் நான் ஒரு கட்சியை நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பேன். அவங்க இவருக்கு கொடுத்த ரெகக்னிஷன் கூட மத்தவங்க கொடுக்கல, ஓப்பனா சொல்றேன். ஆனா நம்ம இந்த காஸ்ட் கிரீட் எல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸ்மேனை மதிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லா இனத்தவர்களும், முக்கியமா நீங்க போடுவீங்களான்னு தெரியல, பட்டியல் இனத்தவரும் பழகின இனத்தவரும் எஸ்சி எஸ்டி பீப்புள் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய பிளேஸ் அக்ராஸ் கேம்ஸ், அக்ராஸ் ஃபார்மேட் சொல்ல அக்ராஸ் கேம்ஸ் கூட உருவாக்கும். தோனி அண்ட் அஸ்வின் அவர் காம்போ வந்து சேப்பாக்ல பார்க்க போறோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். சோ அதோட ஃபீல். ஏன்னா மேபி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஓகே அஸ்வின் ரிட்டையர்ட் ஆக போறாரு, சொந்த மொட்டையா ஒரு ரிட்டையர்ட் ஆக வைக்கலாம் தான் சிஎஸ்கே கஷ்டப்பட்டு எடுத்தாங்களோ அப்படின்ற ஃபீலிங் எல்லாம் தோணுச்சு. சோ மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். அந்த அந்த இது எப்படி இருக்க போகுது இந்த லாஸ்டா அவரு? இந்த பாயிண்ட் ஆக்சுவலா நான் யோசிக்கவே இல்லை. சொந்த மண்ணில் ரிட்டையர் ஆக வைக்கிறதுக்காக அப்படி பண்ணிருப்பாங்களா எனக்கு தோணல. இன்ஃபேக்ட் அஸ்வின் வந்து எவ்வளவு மேட்சஸ் பிளே பண்ண போறான்னு தெரியல, பட் இப்ப இருக்கிற மொமெண்ட்ல அவர் பிளே பண்ணுவார். இனிஷியலா அவங்க எடுக்கும்போது பிளேயிங்காக எடுத்தாங்களா எனக்கு தெரியல. அவர் வந்து டீம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு செலக்ஷன் அண்ட் ட்ரைனிங் ஸ்குவாடா தான் பாக்குறாங்க. அஸ்வினுக்கு அகைன் இதை பத்தி நான் இந்த மாதிரிலாம் ஓப்பனா பேசுறதுனால எவ்வளவு வாய்ப்புகள் விட எனக்கு தெரியல. பட் அஸ்வினுக்கும் சிஎஸ்கேல இருக்கிற சில மக்களுக்குமே கொஞ்சம் ஜெகடாட்ஸ் இருந்துச்சு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கைண்ட் ஆஃப் அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா அவர் உள்ள வந்திருக்காருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய எபிலிட்டி, அவருடைய டேலண்ட். பஸ் இது ரெண்டுமே பாராட்டும். பஸ் இப்போ எல்லா இடத்தையும் மனஸ்தாபங்கள் வரும். இப்ப எனக்கு என் மேனேஜருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கு. பட் ஒரு சில நேரங்கள்ல இல்ல வெங்கட் செமையா ஒர்க் பண்றான், அவனுடைய தேவை இங்க இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்னோட ஒர்க்க ஒருத்தர் 2 நாள் எக்ஸ்ட்ரா போட்டா பண்ணிட முடியும். ஓகேங்களா, டு பி ஆனஸ்ட். ஆனா என் மேனேஜர் டீம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு கூப்பிடுறாருன்னா அது அவரோட பெருந்தன்மையும் தான். காரியத்துக்காக கூப்பிடுறேன்னு அவசியம் இல்லை. அதான் சொல்றேன், என் வேலையை இன்னும் 2 நாள் ட்ரைனிங் சேர்ந்து வேலை செஞ்சா ஒருத்தர் முடிச்சிட முடியும். பட் இல்ல, இது வெங்கட் வந்து டீமுக்கு தேவை. சோ ஆஸ் அ நீட் ஃபார் த டீம் அவருடைய டேலண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிற மேனேஜர் நினைச்சா அவரும் பெருந்தன்மை தான். அந்த பழைய விஷயங்களெல்லாம் மறந்துட்டு நான் டீமுக்கு போய் வேலை செஞ்சா என்னும் பெருந்தன்மை தான். சோ இட்ஸ் மியூச்சுவல் பெனிஃபிட். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவரோட ஸ்கில் எனக்கு தேவை அப்படின்னு நல்ல ஒரு கால் எடுத்த சிஎஸ்கேக்கும் வாழ்த்துக்கள், மறுபடியும் விளையாட போற அஸ்வினுக்கும் வாழ்த்துக்கள். 2 பேரும் எல்லோ ஜெர்சியில சேர்ந்து விளையாடினாங்கன்னா பார்க்க செம்ம அழகா இருக்கும். என்ன கேட்டா நாட் ஜஸ்ட் திஸ் சீசன், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் ஒரு டீம் பிக்கராகவும் அஸ்வின் இன்னும் பல வருடங்கள் சிஎஸ்கேக்கு தொடருவான்றத என்னால கிளீனா ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது. இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்க போது. அனில் கும்ளே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். அவர் அழகா சொல்லியிருக்காரு, செகண்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், செகண்ட் பார்ட்டா செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த அந்த ஒரு இதுக்கு ரெடி ஆகுங்க, அது சூப்பரா இன்னும் சூப்பரா அமைய வாழ்த்துக்கள் இருக்காரு. டெஃபினட்டா சூப்பரா அமையும். யார் கண்டா ராகுல் டிராவிட் வேர்ல்ட் கப்பை கையில லிஃப்ட் பண்ணதே இல்லை. அஃப்கோர்ஸ் அஸ்வின் பண்ணியிருக்காரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபியுமே லிஃப்ட் பண்ணியிருக்காரு. லிஃப்ட் பண்ணல, பட் இன் சென்ஸ் அதோட வாக் பண்ணாரு. அவர் வின் பண்ணாரு, வின்னிங் ஸ்குவாட்ல இருந்தாரு. பட் அதை லிஃப்ட் பண்ணாரா கையில எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு கோச் மொமெண்ட் அவருக்கு வந்து மறுபடியும் ராகுல் டிராவிட் கிடைத்த மரியாதை, சென்ட் ஆஃப் ராகுல் டிராவிட் பெருசா கொடுக்கப்படல பாத்துக்கோங்க. ஆனா செமையா கப்ப கையில எழுதினாரு. அதே மாதிரி ஒரு நாள் எழுதி வச்சுக்கோங்க, எப்படி ராகுல் டிராவிடுக்கு பெரிய சென்ட் ஆஃப் கொடுக்கப்படலைனாலும் அவர் வந்து மாசா அவ்வளவு அழகா வேர்ல்டு கப்பை லிஃப்ட் பண்ணாரோ, அதே மாதிரி அஸ்வினுக்கும் ஒரு கோச் ஆகியோ இல்லைன்னா ஒரு என்ன சொல்ற ட்ரீம் ஃபார்மிங் அந்த ஒரு பேனல்ல வந்து ஒரு முக்கியமான பொசிஷன் கிடைச்சோ கப்பல் லிஃப்ட் பண்ணுவாரு அப்படின்னு என்னால ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது. லெட்ஸ் சீ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.